திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டு கிராமத்தில் உள்ள சூப்பர்மில் நிர்வாகம் சட்டவிரோதமாக பல்வேறு நிபந்தனைகளை விதித்து அதனை ஏற்றுக்கொள்பவர்கள் மட்டுமே வேலைக்கு வர வேண்டும் என்று கூறியதால் தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் யுகேந்திரன். வணக்கம் யுகேந்திரன், விவரம். நிச்சயமாக தரிசினி, திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த இருளிப்பட்டு மீன் வலைகள் விலை தயாரிக்கும் சூப்பர் பில் தனியார் தொழிற்சாலையானது இயங்கி வருகிறது. இந்த தனியார் தொழிற்சாலையில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களது தங்களது உரிமைக்காக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக CIT தொழிற்சாலையின் கிளை தங்களது தொழிற்சாலையில் தொடங்கினார்கள். இந்த நிலையில் தொழிலாளர்கள் தொழிற்சங்க கிளைகளை திறந்ததை கண்டித்து நிர்வாக தரப்பில் நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்தனர். இதனை கண்டித்து தொழிலாளர்கள் கடந்த ஜூலை மாதம் 38 நாட்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். 48வது நாள் போராட்டத்தின் போது பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மற்றும் காவல்துறையினர் முன்னிலையில் தொழிற்சங்க நிர்வாகிகள் தொழிலாளர்களை அழைத்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சஸ்பெண்ட் செய்யப்பட்ட தொழிலாளர்கள் மீண்டும் பணியமர்த்த நிர்வாகம் ஒப்புக்கொண்டதால் போராட்டம் முடிவுக்கு வந்தது. இந்த நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீண்டும் பணியமர்த்த கடுமையான நிபந்தனைகளை விதிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து பொன்னேரி கோட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தொழிலாளர்கள் குடும்பத்தினருடன் இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இனி வரும் காலங்களில் தொழிலாளர்கள் யாரும் சங்க செயல்களில் ஈடுபடக்கூடாது, வேலை நிறுத்த போராட்டத்தை நடத்தக்கூடாது, தொழிலாளர்கள் ஆணையரிடம் புகார் தெரிவிக்க கூடாது, விபத்து உடல் உறுப்புகள் இழந்தாலும் புகார் தெரிவிக்க கூடாது என்ற கடுமையான நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்டால் மட்டுமே மீண்டும் பணி வழங்கப்படும் என அந்த நிர்வாக தரப்பில் தெரிவித்ததாக புகார் தெரிவிக்கின்றனர். பொன்னேரி கோட்டாட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட வேண்டும் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. தொடர்ந்து பொன்னேரி சாராட்சியர் அலுவலகத்தில் தொழிற்சங்க நிர்வாகிகள் முறையிட்டனர். தொழிற்சாலையில் நிர்வாகத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக சாராட்சியர் வாகே சங்கே பால்வந்த் உறுதி அளித்ததை அடுத்து போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி யுகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.